அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் காலையில் 8 மணிக்கே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது ஒர்க்காக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குரல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சளி பிடிச்சிருக்கு, தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம லெவல் கொடுத்துக்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸு, பொசிஷனுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ஈக்விட்டி கமோடிட்டி எனி மார்க்கெட் ரிலேட்டட் எந்த மார்க்கெட்டை வந்த வேர்ல்டு மார்க்கெட் எதாக இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அப்புறம் அதில் ஹெட்ஜிங் பண்ணலாம், ஸ்டாக் ஆப்ஷன் பையிங் பண்ணலாம், டைரக்ஷன் ட்ரேடு, அதில் ஹெட்ஜிங் ட்ரேட் இருக்குது, எப்படி வேணால் பண்ணலாம். அந்த கிளாஸ் வருகிற 16ஆம் தேதி 8 மணிக்கு துவங்குது ஈவினிங். அதுக்கு என்ரோல் பண்ணவங்களுக்கு ஒரு வீடியோ அமைச்சிருப்பேன் டைம் சைக்கிளை பற்றி, அந்த வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்ம லெவலுக்கு வந்துடுவோம். இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்தது 24,600 புட்டு 102 rupees பிலோ இருந்தாக்கல மார்க்கெட் வந்து அப் சைடும், எபோ இருந்தால் மார்க்கெட் வந்து டவுன் சைடும் போகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். பாருங்க, அதுக்கு தான் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்குச்சு, எகைன் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்குச்சு, எகைன் மறுபடியும் மேலே இருக்குது, எகைன் அது பிரேக் பண்ணதுக்கப்புறம் மேலே போயிருக்கு, ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வீடியோ போடும்போதே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்ட்ரைக் ஒரு வெளியில போய் திரும்பி ஆகணும், கீழே வந்தா ஒரு வேலையில திரும்பணும், ஆர் அதே டைரக்ஷன் டவுன் ஆகணும். அதே போல மேல போனாலும் ஒரு வேலையில டவுன் ஆகணும், ஆர் அதே டைரக்ஷன்ல அப் ஆகணும். அந்த ரூல் அது. ஏன்னா நான் ஒரு வேல்யூ மட்டும்தான் யூடியூப்ல கொடுக்குறேன், எல்லா வேல்யூ கொடுக்க முடியாது, ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல வரும்போது நீங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கும்னு தான். இந்த இடத்துல ஏன் பர்ஃபெக்டா திரும்பிச்சு, இந்த இடத்துல ஏன் திரும்புது அப்படிங்கிறதுக்கான விடை உங்க கையில் இருக்கணும், இல்லாம ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுதான் பாட்டம்ல பிடிக்கிறது. இது வந்து இன்ட்ராடேங்கிறதுக்கும் பொசிஷனையும் உள்ள வரவே கூடாது. இன்ட்ராடே வேற, பொசிஷன் வேற. பொசிஷன் இன்ட்ராடேங்கிறது ஃபுல்லி மேக்ஸ், 100% மேக்ஸ். பொசிஷன் அப்படி கிடையாது, தியரி பிளஸ் மேக்ஸ் எல்லாமே கலந்துருக்கும் பொசிஷன், ஓகேங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த கிளாஸஸ் வேற, இந்த கிளாஸஸ் வேற. சரி, அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும் இன்னைக்கு? இங்கிருந்து இவர் இறங்கும் பொழுது மார்க்கெட் ஏறி இருக்கும், இங்கிருந்து இவர் இறங்கும் பொழுது, இங்கிருந்து ஏறும் பொழுது மார்க்கெட் இறங்கி இருக்கும், இங்கிருந்து இருக்கும்போது ஏறி இருக்கும், எகைன் இங்கிருந்து இவர் ஏற ஆரம்பிச்சார். அப்போ மார்க்கெட் என்ன இருக்குங்க? கண்டிப்பாக இறங்கி இருக்கும். இப்போ மார்க்கெட்டை நம்ம போய் டைமிங் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு இங்கே ட்ரேட் பண்ணால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் அது 9:15 ஓப்பன் ஆகுது, 3 o'clock முடியுது, அது எங்கே வேணா போக முடியும், என்ன வேணா. ஆனால் ஸ்ட்ரைக் அப்படி கிடையாது இல்லையா? அப்போ மார்க்கெட் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு இங்கே ட்ரேட் பண்ணாதீங்க தயவு செய்து. சரி, அப்புறம் ஸ்மார்ட் டிசைடர் இப்போ நம்ம பப்ளிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து அதுக்கான வெபினார் வந்து போன வியாழக்கிழமை ஒரு கிளாஸ் எடுத்திருந்தோம், நேற்று ஒரு கிளாஸ் எடுத்திருந்தோம். எகைன் நாளைக்கு வந்து தமிழ் கிளாஸ் இருக்குது, வெபினாரு. நேற்று எடுத்து இங்கிலீஷு, நாளைக்கு தமிழ் இருக்குது, இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. அதுக்கான என்ட்ரிஸ் இதை நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே வாங்கினவங்க பார்த்துருப்பீங்க. இங்கே இருந்தது பாருங்கள் 5 minutes. இதை வந்து நம்ம இது 1 minutes பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்போம். இந்த இடத்துல ஏன் அதை போயிட்டு இந்த பையை கொடுத்து ட்ரிகரே பண்ணியிருந்தாலும், இந்த பையை இது பண்ணியிருந்தாலும் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோங்கிறதுக்கான விடை உங்கள் கையிலேயே இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம நடத்தின வெபினாரில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இன்டிசிஷன் லெவல் என்ன இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வரும்போது எகைன் மார்க்கெட், எகைன் இங்கே ஒரு இன்டிசிஷன், அங்கேருந்து மார்க்கெட்டை திருப்பிட்டாங்க. அந்த இன்டிசிஷன் என்ன? செல்லிங் இன்டிசிஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? எகைன் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புட்டில் செல்லிங் இன்டிஷன், ஆனால் எகைன் பை வந்துட்டாப்ல, அப்போ பை சைடு. இங்கே பை, இது வந்து இது கேண்டில் ரெட்டு, ஆனால் ஏரோமார்க் க்ரீன். அப்போ என்னங்க, பை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரேடில் உட்காரணும். அப்போது எங்கே இந்த விலைக்கு மேலே போனால் மார்க் பண்ணிகிட்டு இருந்து நீங்கள் அப்படியே ட்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா? அந்த விலைக்கு மேலே போகும்பொழுது ஹைலோ மார்க் பண்ணிவிட்டு, மார்க் பண்ணுறேன், ஹை லோ, மிட் வேல்யூ இருக்கிறவங்க மிட் வேல்யூ போட்டுக்கலாம், ஹை லோ இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே எகைன் எப்போ வருதோ அப்போ நீங்கள் போய்ட்டு க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் பை எடுத்திங்கன்னா பார்த்தீங்களா ரிட்டர்ன். சாதாரணமாக என்ன ரிட்டர்ன் கொடுக்குறாங்க பாருங்கள், சும்மா 28-30% போகுது, ஓகேங்களா? ஆனால் இங்கேயே பை கிடைச்சிருக்குன்றதுக்கு இங்கேயே உங்களுக்கு விடை இருக்குது, இங்கேருந்தே போயிருக்கு. அப்போது இங்கேருந்து ஏறும் பொழுது க்ரீன் டு ரெட்டு, எகைன் இந்த க்ரீன் இந்த ரெட்டில் இதுக்கு மேலே போயிட்டாப்புல, க்ரீன்லேருந்து இந்த ரெட்டு போயிட்டாப்புல, இந்த ரெட்டுக்கு மேலே இருக்கும்போது அடுத்து எங்கே போப்பாரு? இந்த க்ரீன் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட், தேர்ட் க்ரீன் போயிட்டாரு. அப்போ
இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த வேல்யூஸ் அங்கே மேக்ஸ் வேல்யூ நம்மக்கிட்ட இன்ட்ராடேல படித்த மேக்ஸ் வேல்யூ இது கூட இருக்கும்போது இன்னும் நீங்கள் பெட்டராக பண்ணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.